friends, வணக்கம் and welcome back to Devi Press Kitchen. இன்னைக்கு ஃபயர்லெஸ் கொழுக்கட்டை தாங்க பார்க்க போறோம். பால விநாயகர், குட்டி விநாயகர், எங்க வீட்டு விநாயகருக்கு பிடிச்ச பிஸ்கெட் கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். சூப்பரா இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நான் ஓரியோ பிஸ்கெட்ஸ் தான் எடுத்திருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் க்ரீம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பிஸ்கெட் பேக்கெட் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பிஸ்கெட் பேக்கெட் நான் வெளியில் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜிலாம் வைக்காதீங்க. க்ரீம் வந்து செட் ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே நீங்கள் அப்படி எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே க்ரீம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் பிஸ்கெட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா க்ரீம் எல்லாம் செட் ஆகிடும். அதுக்காக தான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாமே உடச்சிட்டு நல்லா பவுடராக ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஏதோ பால் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க, ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக பிளெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ரஃப்பாக கையிலேயே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை பொடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு நல்லா பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்சிங் பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால நமக்கு ஈஸியாக மேஷ் ஆகும். நான் ஸ்பூன் வச்சுட்டே மேஷ் பண்ணிக்கிறேன். டெசிகேட்டட் கோகனட் கடையில் வைக்கும், அது வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து வீட்லேயே தேங்காவை திருவிட்டு லைட்டாக வானிலையில் வதக்கி எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு. அதுதான் டெசிகேட்டட் கோகனட் கடையில் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு தேங்காய் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுகர்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா க்ரீம்லேயே சுகர் இருக்கும். பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனாக தான் சேர்த்துட்டு நான் பிசைஞ்சுக்க போகிறேன். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். நமக்கு மாவு வந்து நல்லா ஸ்டிஃபாக திக்காக இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் தான் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தான் எனக்கு வந்திருக்கும். நமக்கு திக்கான டோவாக தான் இருக்கணும். நிறைய பால் சேர்த்துட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். ஸோ பார்த்து அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா திக்காக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கொழுக்கட்டை செய்யலாம். இந்த அளவு நல்லா திக்காக பிணைஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மோல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மோல்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நெய் விட்டு நம்ம லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா பட்டரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மோல்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உள்ளே மாவு ஸ்டஃப் பண்ண போகிறேன். நல்லா ஒரு மீடியம் சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா கார்னர்ஸ்லாம் அழுத்தி விட போகிறேன். நமக்கு தின்னாதான் வேணும், அவுட்டர் லேயர் திக்காலாம் பண்ணாதீங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி அழுத்தம் பண்ண போடுறேன். ஹோல்ஸ் வர அளவுக்கு நல்லா ஒரு பெரிய ஹோலாக வரணும். எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வர மாவு எல்லாமே நான் வெளியில் எடுத்துடுறேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஸ்டஃபிங் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டில் வந்து க்ரீமே தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வெளியில் க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்ப நம்ம பிஸ்கெட் டோ வச்சுட்டு நான் கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே மோல்டிலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான நமக்கு ஓரியோ பிஸ்கெட் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா அப்படியே விட்டுட்டேன். இப்போ மோல்டு ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு. பால விநாயகருக்கு ஃபேவரட்டான பிஸ்கெட் மோதகம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 20 மினிட்ஸ் பக்கம் மட்டும் செட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னுமே அட்டகாசமாக இருக்குது. சூப்பரான ஓரியோ பிஸ்கெட் மோதகம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் பிக்சர் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்படி இல்லைனாலும் கமெண்ட்டில் ஃபீட்பேக் கொடுங்க எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.